சமந்தா கைது செய்யப்படுகிறாரா? மருத்துவர் எடுத்த முடிவு. நடந்தது என்ன? பிரபல நடிகை சமந்தா கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு தனது இன்ஸ்டா பதிவில் தனக்கு மயோசைட்டிஸ் என்னும் நோய் எதிர்ப்பு திறன் பாதிப்பு இருப்பதாகவும் அதிலிருந்து மீள போராடி வருவதாகவும் உருக்கமாக பதிவு ஒன்றை பகிர்ந்திருந்தார். இதனை கண்ட ரசிகர்கள் சமந்தா விரைவில் குணமடைய வேண்டும் என ஆறுதல் தெரிவித்து வந்தனர். கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவம் மேற்கொண்டு வருகிறார் சமந்தா. சமீப காலமாக பாட்காஸ்ட் மூலமாக மருத்துவம் பற்றியும் தான் எடுத்து வரும் சிகிச்சைகள் குறித்தும் சமந்தா பேசி வருகிறார். அதை பார்த்த மருத்துவர் ஒருவர் சமந்தா சொல்லும் சிகிச்சைகள் தவறானவை என்றும் அதற்காக அவரை சிறையில் தள்ள வேண்டும் என பொங்கியுள்ளார். இந்த நிலையில் அந்த கமெண்டை பார்த்து கடுப்பான நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீண்ட அறிக்கை கொடுத்து விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதாவது வைரஸ் தொற்று நோய் பாதிப்படைந்தவர்கள் சிகிச்சை அளிக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு நெபுலைசேஷனை பயன்படுத்த அவர் பரிந்துரைத்தார் மற்றும் சிகிச்சை எடுக்கும் படத்தை பகிர்ந்திருந்தார். அந்த பதிவை பார்த்த மருத்துவர் ஒருவர் சமந்தா சொல்லும் சிகிச்சைகள் தவறானவை என்றும் அவரை சிறையில் தள்ள வேண்டும் என கூறினார். இதற்கு பதிலடி கொடுத்த சமந்தா, கடந்த 2 ஆண்டுகளாக நான் பல்வேறு வகையான மருந்துகளை எடுக்க வேண்டியிருந்தது. மிகவும் தகுதி வாய்ந்த நிபுணர்களின் ஆலோசனைப்படி மற்றும் என்னை போன்ற ஒரு சாதாரண நபருக்கு இதுபோன்ற பிரச்சனை வந்தால் நான் எடுத்துக்கொண்ட மருந்துகள் என்பது மிகவும் விலை உயர்ந்தவை. என்னால் அதை வாங்க முடிந்ததற்கு நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்பதை பற்றியும் முடியாதவர்களை பற்றியும் நான் எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பேன். கடந்த 2 ஆண்டுகளில் நான் எதிர்கொண்ட மற்றும் கற்றுக்கொண்ட அனைத்தையும் கருத்தில் கொண்டு நான் நல்ல நோக்கத்துடன் பரிந்துரைத்தேன். எனது ஆரோக்கியத்திற்கு உதவிய சிகிச்சைகள் பற்றிய தகவல்களை பகிர்வதை பொறுத்தவரை எனது நோக்கங்கள் மற்றவர்களுக்கு உதவுவது மட்டுமே என்பதால் நான் மிகவும் கவனமாக இருப்பேன். மாற்று மருந்து கூறும் என்னை சிறையில் அடைக்க மருத்துவர் பரிந்துரைக்கிறார். நான் சிறையில் அடைக்கும் அளவிற்கு நான் என்ன தவறு செய்துள்ளேன் என கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகை சமந்தா தமிழ், ஹிந்தி உள்ளிட்ட அனைத்து மொழிகளிலும் நடித்திருந்தார். இன்ஸ்டாவில் சமீப நாட்களாக சமந்தாவின் பதிவு ரசிகர்களை முகம் சுளிக்க வைத்து வருகிறது. சமந்தா மீது மருத்துவர் குற்றச்சாட்டுக்கு ரசிகர்கள் ஒரு பிரபல நடிகை என்பதால் அவருக்கு என்ன வன்மமோ தெரியவில்லை, இப்படியெல்லாம் கமெண்ட் போட்டுள்ளார். ஆனால் இந்த விஷயத்தை நான் நேரடியாக டீல் செய்யாமல் அந்த மருத்துவரையும் எனக்கு மருந்துகளை பரிந்துரைத்த மருத்துவரையும் விட்டு விவாதிக்க வைத்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என நினைக்கிறேன் என கூறியுள்ளார். சமீபத்தில் புற்றுநோயால் பாதித்த ஹீனா கானுக்கும் சமந்தா ஆதரவாக பேசியது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள்.